குழந்தைங்க சும்மா நச நசன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. டென்ஷனா இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அப்போ இத கேளுங்க. ஒரு மூங்கில் வச்சவரு தன்னோட 10 வயசு பையன அவரு கூட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அவன் வழியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே வரான். "அப்பா அது எப்படி? அப்பா இது எப்படி? இது என்ன ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டென்ஷனா ஒன்னொன்னுத்துக்கு பதில் சொல்றாரு. அப்புறம் டென்ஷன் ஆயிட்டு, "வாடா ஃபர்ஸ்ட்டு வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மூங்கிலெல்லாம் வெட்டி அவர் கையில குடுக்குறாரு. அவன் கையில குடுத்துட்டு, "நீ அத எடுத்துட்டு போய் ஓரமா வை. நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போணும்." அப்ப அவனுக்கு ஒரு டவுட் வருது. "அப்பா இந்த ஆறு தண்ணி எங்கப்பா போகுதுன்னு?" சொல்லிட்டு. அவர் டென்ஷன்ல என்ன சொல்றதுன்னு இல்லாம, "நம்ம வீட்டுக்கு தான் போது. போடா போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த பையன் வந்து மூங்கிலெல்லாம் அப்பா குடுக்க குடுக்க கொண்டு போய் வைக்கிறான். ஈவ்னிங் ஆயிடுது. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, "எங்கடா மூங்கில் ஒண்ணுமே காணோம்னு?" சொல்லிட்டு. அந்த பையன் சொன்னான், "இந்த ஆத்துல போட்டேன்ப்பா எல்லாத்தையும்." "என்னடா எல்லா மூங்கிலையும் ஆத்துல போட்டியா? காலைலருந்து கஷ்டப்பட்டு வேல பார்த்தேன்டான்னு" சொல்லும்போது, "அப்பா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆறு நம்ம வீட்டுக்கு தானே போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் நான் போட்டுட்டேன். நம்ம வீட்ல போய் எல்லா மூங்கிலையும் எடுத்துக்கலாம்." ரொம்ப சிம்பிளா பதில் சொன்னான். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு புரியுது, இவன் கேட்ட கேள்விக்கு நம்ம தெனாவட்டா பதில் சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அதே போல தான் நம்மளும். கேள்வி கேட்கட்டும் குழந்தைங்க. பதில் சொல்லிட்டே இருங்க. சளைக்கவே சளைக்காதீங்க. ஏன்னா கேள்விகள் அவங்க கேட்கிற வரைக்கும் தான் அவங்களோட குரோத்ன்றது இருக்கும். ஒருவேள நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம்னு திட்டினோம் அப்டின்னா, அவங்க மனசுல பதிஞ்சிரும். ஓ! கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு. அவங்க லைஃப்ல எந்த இடத்துலயும் கேள்வி கேட்காம ஆயிடுவாங்க. ஸோ அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய பேசலாம்.